Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur, Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. அமெரிக்க அதிபர் தேர்தல்ல இருந்து ஜோ பைடன் விலகியதுக்கு பின்னாடி பெரிய சதி நடந்திருக்கிறதா அமெரிக்கர்கள் பலர் போஸ்ட் போட தொடங்கியிருக்காங்க. எக்ஸ் பக்கத்துல அரசுக்கு எதிரான புரட்சி சதிங்கிற வார்த்தையும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அமெரிக்க அதிபர் தேர்தலில் இருந்து விலகி இருக்க அதிபர் ஜோ பைடன் துணை அதிபர் கமலா ஹாரிஸ் அதிபர் வேட்பாளரா அறிவிக்க முன்மொழிஞ்சிருக்காரு. விரைவில் கமலா ஹாரிஸ் அதிபர் வேட்பாளரா அறிவிக்கப்படலாம். ஜனநாயக கட்சியோட நலனுக்காகவும் நாட்டோட நலனுக்காகவும் இந்த முடிவை எடுத்திருக்கிறதா அறிக்கை வெளியிட்டாரு. கட்சியோட அதிபர் வேட்பாளரா துணை அதிபர் கமலா ஹாரிஸையும் முன்மொழிஞ்சாரு. அமெரிக்க மக்களுக்கும் கட்சியினருக்கும் நன்றி தெரிவிச்சிருக்க பைடன் தன்னுடைய முடிவு தொடர்பா விரிவா நாட்டு மக்கள் கிட்ட உரையாற்ற இருக்கிறதாவும் தெரிவிச்சாரு. மேலும் ஜனநாயக கட்சியோட அதிபர் வேட்பாளரா துணை அதிபர் கமலா ஹாரிஸும் முன்மொழிஞ்சாரு. அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அதிபர் தேர்தலிருந்து விலக முடிவு செஞ்ச உடனேயே அவரது உடல்நிலை காரணமா அமெரிக்காவுடைய தற்போதைய அதிபர் பதவியிலிருந்தும் அவர் விலகணும்னு பிரஷர் வைக்கப்பட்டு இருக்கு. அமெரிக்க பிரதிநிதிகள் சபையில சபாநாயகர் மைக் ஜான்சன் சமூக ஊடக தளமான எக்ஸ்ல ஜனாதிபதி பைடன் தேர்தலில் போட்டியிட தகுதியற்றவரா இருந்தா அவர் நாட்டோட தற்போதைய ஜனாதிபதி பதவியையும் ராஜினாமா செய்யணும், அதுக்கு அவரு தகுதி இல்லாதவர், உடனே ராஜினாமா செய்யணும்னு கோரிக்கை விடுத்தாரு. பைடன் ராஜினாமா செய்யும் பட்சத்துல கமலா ஹாரிஸ் தேர்தல் வரைக்கும் அதிபராக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. அமெரிக்க அதிபர் தேர்தலில் இருந்து ஜோ பைடன் விலகியதுக்கு பின்னாடி பெரிய சதி நடந்திருக்கிறதா அமெரிக்கர்கள் பலர் எக்ஸ் சமூக வலைதள பக்கத்துல போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க. அதாவது இதுக்கு பின்னாடி பல தியரிகளும் முன்வைக்கப்படுது. பைடன் போட்டியிலிருந்து விலகிறதா எக்ஸ் தளத்துல மட்டும்தான் சொன்னாரு. அவரு நேரடியா பேட்டியோ பேச்சோ மேற்கொள்ளல. பைடன் எங்க போனாரு, அவர் ஏன் வெளியில வரவே இல்லை, அவருக்கு உடல்நிலை ரீதியா ஏதோ பாதிப்பு ஏற்பட்டதா சொல்லப்படுது. வெள்ளை மாளிகையில என்ன நடக்குது, கமலா ஹாரிஸ் பிரதிநிதி நான்சி பெலோசி ஆகியோர் கொடுத்த பிரஷர் தான் பைடன் விலக காரணம். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஜனநாயக கட்சிக்கு பணம் கொடுத்த நிதியாளர்கள் ஆகியோரை இணைஞ்சுதான் பைடனை போட்டியிலிருந்து விலக வச்சிருக்காங்க. இதையெல்லாம் குறிப்பிட்டு தான் அமெரிக்க அதிபர் தேர்தலில் இருந்து ஜோ பைடன் விலகியதுக்கு பின்னாடி பெரிய சதி நடந்திருக்கிறதா அமெரிக்கர்கள் பலர் சமூக வலைதள பக்கத்துல அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இப்போ பைடன் எங்க அப்படிங்கிற கேள்வி அமெரிக்கால வலுக்க தொடங்கி இருக்கு. அதிபர் வேட்பாளரா மட்டும் கமலா ஹாரிஸ் அறிவிக்கப்படுவாங்களா, இல்லைனா பைடனுக்கு பதில் இடைக்கால அதிபராகவும் கமலா ஹாரிஸ் நியமிக்கப்பட வாய்ப்பு இருக்கான்னு பல சர்ச்சைகளும் எழுந்துகிட்டு இருக்கு. Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur, Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle.